ஒரு ஈவில் போர்ஸ் தடுத்துவாங்க. அந்த எருக்கு பூவை நீங்கள் முறைப்படி வைத்து அன்னையை பூஜித்தால் எந்த ஒரு காரியத்தினாலே உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ அந்த தடை விலகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அன்னை. இப்படி அன்னையுடைய கீழே பார்ப்பது சிம்பிள் மாதிரி மந்திர கமலம் என்று பெயர். அதிலே 16 பேரும் பெறக்கூடிய 16 இதழ் கொண்ட தாமரைப்பூ. மலருடைய அற்புத ரகசியங்களை நிச்சயமா நான் சொல்லுகிறேன். ஒரு பாட்டினிக்கும் கூட இவ்வளவு கண்டுபிடித்திருக்க முடியாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க, சங்கீதத்தால் பயிர்கள் செழித்து வளரும். அதுக்காக ஒரு வயல்ல போய் நெற்பயிர்கிட்ட நாதஸ்வரத்தை வாசிக்க வச்சா எங்க நாதஸ்வரம் வாசிக்கையோ அந்த பயிரை விட நாதஸ்வர சத்தம் கேட்ட பயிர் நன்றாகவே வளர்ந்தது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாக. இதெல்லாம் பகுத்தறிவு கதை சொல்றதுதான் இல்லது. அன்னை பத்தி யாராவது கதை சொன்னா கேட்காதீங்க, அன்னை பற்றி வரலாறு சொன்னா கேளுங்க. நிரூபித்திருக்கிறார்கள். அன்னையுடைய வரலாற்றிலே ஒரு சிலவற்றை பார்ப்போம். ஆரம்ப காலங்களிலே அன்னை இந்தியா வந்தவுடன், அரவிந்தோடு வந்தவுடன் தன்னை முழுமையாக இந்திய கலாச்சாரத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு புடவைதான் கட்டிக் கொண்டிருந்தார்கள். பின்னால் சௌரியத்திற்கு ஏற்பாக அன்பர்களே 80 வயது வரை அன்னை படுக்கையிலே படுக்கை கிடையாது. அன்னைக்கு 80 வயது ஆகும் வரை படுக்கை அறையில் படுக்கை கிடையாது. Are you just going to believe it or not? She has not slept continuously in the nights. Few hours, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சாய்வு நாட்கள் பட்டு அப்படி எழுந்துருவோம். 80 வயது வரை. அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள எத்தனை ஆற்றல் சக்தி அன்னைக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிகிறோம். அன்னை சொல்லுவாங்க, ஒரு 4 அசுரர்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசுரன் தான் டெத், இன்னொருத்தன் டார்க்னஸ், இன்னொருத்தன் இப்ப பார்த்து பொய் சொல்ற ஃபால்ஸ்ஹுட், இன்னொருத்தன் தேசியம் நேஷன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள். ஒரு சமயம் ராமலிங்க சுவாமிகளை பற்றி அன்னைகிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ இருந்தாருங்க, உங்களை மாதிரி சித்திகள்லாம் பண்ண வரணும்னு. அப்படியா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். கேட்டவுடன் கண்ணை மூடி சொல்கிறார், அவர் உடலில் ஒளி இறங்கி இருக்கிறது, ஜீவன் ஒளி ராமலிங்க சுவாமிக்குள்ளே ஈடுபட்டிருக்கிறது என்று அன்னை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மகான்களின் வரலாற்றை எல்லாம் அன்னை நிதானமா கேட்பார்கள். இந்திய ஜனங்களுக்கு தெய்வங்கள்லாம் அன்னை வணங்கல நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்தபோது ஒரு தடவை பாண்டிய ஆசிரமத்தில் கண்ணை மூடி விநாயகரை போய் வேண்டிருக்காங்க. விநாயக பகவான் நேரில் வந்து அன்னையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி போயிருக்கிறார்கள். அன்னையை தரிசித்தவர்கள் எத்தனையோ பேர். இந்திரா காந்தி 1971 ஆண்டு ஆலமரம் போல் இருந்த காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்து போய்விட்டது. தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ன செய்வார்கள்? அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 25 எம்பிக்களையும் இந்திரா காந்திக்கு ஆதரவாக செயல்பட்டது. பார்லிமெண்டை கலைத்தார்கள். சட்டசபை தேர்தலை பார்லிமெண்ட் தேர்தலை நடத்த நினைத்தார்கள். நேரடியாக காந்தி சங்கராச்சாரியார் தரிசிக்க இந்திரா காந்தி வந்தார்கள். ஆனால் முன்கூட்டி அனுமதி பெறவில்லை. அன்றைய தினம் மகா பெரிவாளுடைய மௌன விரதம். நண்பர்களே, நாம் நாட்டில் இருந்தக்கூடிய மாபெரும் முனிவர்களை பற்றி நமக்கு சரியாக சொல்லப்படவில்லை. ஒரு நாட்டின் பிரதம மந்திரி எதிரே வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். ஒரு சங்கராச்சாரியார் வாயத்தை வந்து பேசவில்லை. அன்றைய தினம் மௌன விரதம். 90 நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு
அந்த புரோட்டோகால் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ஒழிக்கிறாங்க. எப்ப அம்மா வெளில வருவாங்க, கண்ணை மூடினு தியானம் பண்ணிட்டாங்க. பிறகு எழுந்து சுவாமிகளை வணங்கிவிட்டு இந்திரா காந்தி எழுந்த போது மகா பெரிவாள் கையை காட்டி ஆசீர்வதித்தார். அங்கே ஒரு செய்தியை தெரிந்து கொண்டார் இந்திரா காந்தி. கைதான் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம். நேரடியாக பாண்டிச்சேரி போனார்கள். அன்னையிடம் சொல்லி தரிசித்தார்கள். 95 வயதை நெருங்கிவிட்ட அன்னை. இந்திரா காந்தி மனசுல ஒரு கோரிக்கை அன்னையிடம், நான் மீண்டும் ஆட்சி பிடிக்கணும், அவமானப்பட்டு போடக்கூடாது, எனக்கு ஒரு 250 எம்பிஸ் வரும். அன்னையுடைய கடாட்ச பார்வையினாலே 250 எம்பிகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இந்திரா காந்தி. கிடைத்தது 350 மனைவிகள், 350 இடங்கள். இன்னும் அன்னையுடைய அருள் யாராருக்கு எப்படி வந்ததெல்லாம் என்று சொல்லிக் கொண்டு போனோம். ஆனால் அதைதான் சொன்னேன், நேரமின்மை நான் விடுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு நேர்மையான அதிகாரி, அரசாங்க அதிகாரி, அவர் போய் நீ 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல, பொய்யும் சொல்லல. சரி, அந்த காலத்துல தான் இப்ப கூட இருக்கு நாடி ஜோதிடம். அங்க போனாங்க, நாடி ஜோதிடக்கெல்லாம் எல்லாம் ஓடையெல்லாம் பரட்டி பார்த்துட்டு, ஐயா, போன ஜென்மத்திலே உங்கள் முதலாளியை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள், அதற்குரிய தண்டனை தான் இப்போது அனுபவிக்க போகிறீர்கள், அப்ப தண்டனை நிச்சயம். இதெல்லாம் பார்த்தான். அவருடைய நண்பன் ஒருவர், அவரே இல்லை, ஒரு 3 ரூபாயை அன்னைக்கு காணிக்கையா செலுத்தி அண்ணன் முன்னால மெய்மறந்து வேண்டி நின்றான். குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டார் அவர். ஒரு அடங்காப்படாரி மனைவி என்று சொல்வார்கள். அவர் கணவனை பிரிந்து போன பொழுது அன்னையை வேண்டினார். அவர் தானாகவே வந்து சேர்ந்தாள். நான் நிச்சயமாக அன்னைக்கு அங்கே அருள் கிடைச்சது, இங்கே அருள் கிடைச்சது, அவங்களுக்கு பயன்பெற்றாங்க, இவங்களுக்கு பயன்பெற்றாலும் சொல்லுவதிலே அர்த்தம் இல்லை என்று எண்ணுபவன் தான். என்னுடைய சொற்பொழிவின் நோக்கம் அன்னையின் அருளை நீங்கள் பெற வேண்டும், நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அடுத்த முறை கீரனூர் ராமத்தை வந்தால் உங்களிடம் ஒரு வார்த்தை பேச ஆசைப்படுகிறேன். என்ன, அந்த இதில் நீங்கள் சொற்பொழிவு பண்ணீர்களே, என் கோரிக்கை அன்னை ஏற்றுக்கொண்டாள். ஒரு நம்பிக்கை உருவாக்குவதற்குத்தான் சொல்கிறோம். அன்பர்களே, சொற்பொழிவின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அன்னையை பற்றி ஆசிரமத்திலே சில முக்கிய விசேஷ தினங்களாக கொண்டாடுகிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி, தி பிராஸ்பரிட்டி டே. பிப்ரவரி 29ஆம் தேதி தான் அன்னை பிறந்தாள். பிப்ரவரி 29 அன்னைக்குள்ளே ஒளி சக்தி அதிமானம் இறங்கிய நாளாக கொண்டாடுகிறார்கள். மார்ச் 29 தான் அன்னை முதலாக பாண்டிச்சேரி வந்த தினம். ஏப்ரல் 4 ஸ்ரீ அரவிந்தர் வந்த தினம். அந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தான் அன்னை நிரந்தரமாகவே பாண்டிச்சேரியிலே தங்கிய தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒத்துமை. அவர் பிறந்த ஆகஸ்ட் 15 நாள் தான் 1947ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. நவம்பர் 17 அன்னை இந்த பூத உடலை விட்டு விலகின நாள். அன்னையுடைய பூத உடல் தான் விலகி போயிட்டே அன்று அன்னை நம்மை விட்டு விலக மாட்டார்கள். இன்றைக்கும் அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நானும் சந்தோஷப்படுகிறேன். எங்கேயோ அமர்ந்து கொண்டு என் சொற்பொழிவு என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார். 20ஆம் தேதி சித்தி அடைந்த அன்னையை, 17ஆம் தேதி சமாதியான அன்னையை சமாதியில் அடக்கம் செய்தது நவம்பர் 20ஆம் தேதி. அந்த பூர்ண யோகத்தினாலே சித்தி அடைந்தார் என்று சொன்ன அரவிந்தர், அது நவம்பர் 24ஆம் தேதி. டிசம்பர் 5ஆம் தேதி அரவிந்தர்
பூத உடலை மீட்ட நாள், அவருடைய உடலை அடக்கம் செய்த நாள் 9ஆம் நாள், டிசம்பர் 9. அன்பர்களே, அன்னையை பற்றிய வாழ்க்கை வரலாற்றிலே ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதிலே நான் சாதமாக சொல்ல ஆசைப்பட்டது என்னவென்றால், படம் மாட்டி அதற்கு ஒரு மாலை போட்டு சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு வைத்து தீப தூப ஆராதனை செய்து வணங்குபவர் அன்னை இல்லை. அன்னையை வணங்க வேண்டுமேயானால் உங்களை அன்னைக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ண வேண்டும். அன்னையிடம் சென்று உங்கள் கோரிக்கைகளை மனமாற தியானமாக மௌனமாக அன்னையிடம் தெரிவிக்க வேண்டும். கோவில்களிலே செய்கின்ற போன்ற பூஜைகளில் இல்லை அன்னையிடம். அதைத்தான் நான் சொல்லி ஆசைப்படுகிறேன். சரி, அன்னையை வணங்கினால் என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் அவிழ்ந்து போகும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும், மன அமைதி கிடைக்கும். ஏன் குடும்பங்களிலே சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். நான் சொன்னேனே அன்னையுடைய வரலாறு எப்படி என்று. அன்னையிடம் உங்களை ஒப்படைத்துக் கொண்டால், முழு நம்பிக்கையோடு நீங்கள் வணங்கினால் உங்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். இன்றைய தினம் ப்ராஸ்பெரிட்டி டே. நாம் ஒரு 2 நிமிடம் நேரடியாக அன்னை இருக்க இடத்தை தேடி கண்டுபிடித்து தரிசித்துட்டு வரலாம். ஆனால் நான் மிக்க மகிழ்ந்து சொல்லுகிறேன், நீங்கள் காட்டுகின்ற மன அமைதி இங்கே இருக்கின்ற அமைதியாகப்பட்டது. புறத்திலே காட்டுகின்ற அந்த அமைதி உங்கள் மனத்திலே நிச்சயம் கிடைக்கப் போகிறது. மன அமைதி பெறப் போகிறீர்கள். அன்னையை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? உங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு என்று இன்றைய தினம் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை மனதிலே தியானம் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை மனதிலே தியானம் செய்து கொள்ளுங்கள். அன்னையே, இந்த புவியில் எங்களுக்காக வந்து அவதரித்த அன்னையே, நான் எங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். என் கோரிக்கைகளை உங்கள் பாதார விந்தங்களிலே சமர்ப்பிக்கிறோம். அருள் புரிய வேண்டும். ஒரு நோய் நொடி இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும். பூரண அமைதி எங்களுக்கு வேண்டும். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் வாழ வேண்டும். எனக்கு திருமணமாக வேண்டும். என் குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும். என் குழந்தைகள் படிப்பிலே தேர வேண்டும். அன்னையே, என்று தனித்தனியாக உங்களுக்குள்ளே இருக்கின்ற கோரிக்கைகளை நீங்கள் அன்னையிடம் சமர்ப்பியுங்கள். என்ன ஆச்சரியம்! அதுவும் பாருங்கள், அன்னை தோன்றுகிறாள். ஒரு அன்னையா? இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உரிய தனித்தனி அன்னைகளாக 80 அன்னைகளாக தோன்றுகின்ற காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அன்னை எப்படி அருள் புரிகிறாள் என்பதை காட்டுகிறாள் அன்னை. உங்களுடைய கோரிக்கைகளை அன்னையிடம் சமர்ப்பித்தாள். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள் கோரிக்கைகளை யார் மூலமாக எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட அன்னை பறக்கிறாள். அந்த இடத்திற்கு சென்று உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காரியத்தை சுலபமாக்கிக் கொண்டு அன்னை வருகிறாள். நடக்குமா என்று சந்தேகப்படாதீர்கள். கிருஷ்ண பரமாத்மா ஒரே நேரத்திலே பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு இருந்த போது அன்னையும் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக புறப்பட்டு போய் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாள். அதைத்தான் அனுப்புதல், அன்னையை அனுப்புதல் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அன்னையை நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அடுத்த தடவை என்னை நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும்
உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறியது என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டு அன்னைக்கு ஒரு சிறு காணிக்கையை செலுத்தி அங்கே வந்து அன்னை முன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய சொற்பொழிவை நான் நிறைவேற்றுகிறேன். எல்லோரும் மீண்டும் சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே. இறங்கி சொல்லுங்க. தியானம் பண்ணும்போது மௌனம், இப்ப இறங்கி சொல்லணும். ஓம் நமோ பகவதே. ஓம் நமோ பகவதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏவி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயரார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வணக்கம். வருகை தந்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்களோடு சேர்ந்து நான் அன்னையை முதல் அனுபவித்திருக்கிறேன். அதனால் மிக்க பூரிப்பு நான் அடைந்திருக்கிறேன். அன்னை வழிபாட்டை நீங்கள் தொடருங்கள். உங்கள் வாழ்வை பலமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு வேண்டிய வசதியை மட்டுமல்ல, மன அமைதி அதை உங்களுக்கு நிச்சயமாக அன்னை வழங்குவார் என்று கூறி இந்த அளவிலே சொற்பொழி நிறைவேற்றி திரு சண்முகி அவரிடம் விடுகிறேன். திரு ராமமூர்த்தி அவர்கள் அன்னை நலன் பற்றி பேசினார்கள். சென்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியான மையத்தில் பாலசுப்ரமணியன் ஐஏஎஸ் அவர்கள் பேசும்போது சாவித்திரியை பற்றி பேசினார்கள். சாவித்திரி பிறந்ததிலிருந்து கடைசி காலகட்டமும் எவ்வாறு நடைபெற்ற அந்த விவரத்தை சிறு பிள்ளைகளுக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தெரிவித்தார். அதே ராசிதான் நினைக்கின்றேன். நமது கீரனூர் ராமமூர்த்தி அவர்களும் பகவானை பற்றியும் ஸ்ரீ அன்னையை பற்றியும் பிறந்த தினத்திலிருந்து இன்றைய வரை எப்படி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தினார்களை ஒரு மிக தெளிவாக குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தெரிவித்திருந்தார்கள். அது முதல் கட்ட பேச்சிலே இவ்வாறு பேசினார் என்றால் அவருக்கு நிறைய வரவேற்பு, அன்னையை பற்றி பேசுவதற்கு நிறைய வரவேற்பு இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அவர் இனிமேல் மகாபாரதத்தையும் ராமாயணத்தை விட்டுள்ளார். இனிமேல் அன்னையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அன்னையை நான் மன்றாட வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது திரு ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு அன்னை லட்சுமி வடிவம் கொண்ட ஒரு படத்தை அவர்களுக்கு அளிக்கின்றேன். அவர் இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அன்னையை எவ்வாறு வேண்டினார் என்பதை சித்தரித்துள்ள ஒரு படத்தை பிரதமர் இந்திரா காந்தி, நேரு, ஜவஹர்லால் நேரு, சாஸ்திரி அவர்கள் இருந்த ஒரு படத்தை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றனர். முதலாவதாக பகவான் அரவிந்தரை பற்றி அவர் கூறினார். அதாவது இந்த ஒரு த லைஃப் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தர் என்ற புத்தகம் 1958ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் இப்போது கிடைப்பது மிக அரிது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை அவருக்கு பின்னால் நடத்தக்கூடிய சொற்பொழிவுகளுக்கு மிக உதவும் நோக்கத்தில் அழைக்கின்றேன். யூஸ்வலாக நமது ஜானமத்தில் அளவில் ஒவ்வொரு சொற்பொழிவு இருக்கும்போது ஏதாவது ஒரு காணிக்கு ப்ரெசன்டேஷன் கொடுப்பது ஒன்று. அதே போல் நமது ஜானமத்தில் இந்த ஒரு ஷீல்டு ரெடியாகவில்லை. இருந்தாலும் அது எதிர்பார்ப்பு ஷீல்டு இருக்கும் என்பதை முன்கூட்டி நான் உங்களுக்கு பதிவிக்க இருக்கின்றேன். ஸ்ரீ அரவிந்தர் அன்னை தியானமையும் சர்மாலய பாலகார்டன் மடிப்பாக்கம் சென்னை 91. By the grace of the Mother and Sri Aurobindo, it gives us immense pleasure to honor Anmiga Siromani Sri Kieranur S. Ramamurthy for delivering the speech about Mother's grace, and as a fortunate participant in the New Year Day celebration conducted by our Dhyanamaya on 1st